படிக்கின்றேன். நான் இன்று கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு காமராஜர் ஐயரை பற்றி கூற வந்துள்ளேன். நம் மனதில் இன்று நினைத்துக் கொண்டிருக்கும் தலைவர் விரும்புவர் கர்மவீரர் காமராஜர். இவர் தமிழகத்தை தலையெல்லாம் செய்வதற்காக அயராது உழைத்த நல்ல மக்கள் தலைவர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதன் பெருமையாளர் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலே காமராஜர் அவர்கள் தன் தந்தை எழுந்துவிட்டார். குடும்ப பொறுப்பேற்க வைத்தது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் 1942 பெருமைக்குரிய காமராஜர் அவர்கள் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்று பல பள்ளி கல்லூரிகளை திறந்து வைத்தார். ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்று தன் அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் காமராஜர். 1975 ஜூலை 12 இவர் 6 வயதில் இருக்கும் போது தன் தந்தையை இருந்துவிட்டார். குடும்ப வறுமை காரணத்தால் தன் மாமாவின் கடையில் பணிபுரி போன்ற பல போராட்டங்களை இவர். நான் இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தன்னிலும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் காமராஜரை கர்ம வீரராகியது. கல்வியின் மிக்கத்தாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி. வரைக்கும் வழிகாட்டியான ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக திட்டத்தை உருவாக்கிய உன்னதமே அந்நியரை எதிர்த்து நின்று அகிம்சை முறையில் வென்றவரே. இதனால் தான் பெரும் தலைவரானார் காமராஜர். ஏழைகளின் தலைவர் அவர்தானே. பிற போராட்ட வீரர் மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சர். அவரது எளிமை, தொலைநோக்கு பார்வை, கல்விக்கு ஆற்றிய பங்களிப்பிற்கு நினைவு கூறப்படுகிறார். அவரது மற்றும் சாதனைகளை பற்றி வீரர் கருப்பு காந்தி படிக்காத மேதை என்று பல சிறப்புகளை மக்களால் பெரும் தந்தையை இழந்தார். அப்போது பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஏனெனில் பத்திரிகைகளை படிப்பது, கூட்டங்கள் நடக்கும் இடத்திற்கு சென்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று காமராஜர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரை பற்றி சிறு குறிப்புகளை கூறவிருக்கின்றேன். நம் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். இவர் தமிழகத்தை தலைநிமிர்த்து நிற்பதற்காக தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி 1940 நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தலைவராக தேர்தலில் பங்களித்து முதல்வராக பதவியேற்றார். இவர் 9 ஆண்டுகளாக தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற பெருமைக்கு வாழ்க்கையை கடைபிடித்தவர். முதலமைச்சராக இருந்தாலும் ஏழை மக்களுக்கும் தன்னலம் கருதாமல் பிறநலம் இலவச பள்ளிகளும் மதிய உணவு திட்டம் அனைவரும் ஒரு சிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இங்கு கூடியுள்ளோம். அதுதான் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள். காமராஜர் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி 1903 மிகவும்
உறுதியானது. சிறிய வயதிலே தந்தையை இழந்து விட்டதால் அவர் வேலைகளுக்கு சென்றார். சிறிய வயதிலே பள்ளி செல்லாமல் வேலைப்பாடு இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அதன் வழியில் நல்ல வழியில் நடத்தல் வேண்டும். அதற்கே இந்த திருக்குறளை உதாரணமாக சொல்லியிருக்காங்க. கல்வியை பற்றி தமிழகத்தில் ஜூலை 15ஆம் தேதி மாணவர்களுக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் அவர் முதல்வராக 1954 இருந்து உணவு திட்டம் அப்படின்னு காமராஜரே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடி அதுல கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, பல போட்டிகள் எல்லாம் நடத்தி மாணவர்களுக்கு கல்வியை பத்தி விழிப்புணர்ச்சி எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். காமராஜனுடைய வாழ்க்கையை நாடகமாகவும் விழுப்பாட்டாகவும் நடித்து காமிச்சு கல்வியினுடைய மொழி, கல்வி என்பது ஒரு சக்தி, கல்வி என்பது வாழ்க்கையின் நெறி. எனவே கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய தலையையே உயர்த்தும். அது கல்வி வந்தா மட்டும் போதுமா? பண்பு, மனித நேயம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது இல்லையா? அப்போ நம்ம பள்ளிக்கு இதெல்லாமே நம்ம வீட்டுல இருந்தே படிச்ச முடியுமா? எல்லாமே பள்ளிக்கு வந்தாதான் கிடைக்கும். என்ன பண்ணணும், கல்வியை முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். அதனாலதான் காலையெல்லாம் அனைவரும் அவர் அன்பா கருப்பு காந்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காலை வணக்கம். இந்த கருத்து நான் சொன்னேன் இல்லையா, நான் யாராலும் தாழ்த்தப்படக்கூடாது, அதுவே நான் தாழ்ந்த ஒருவர் முன்னேறினால் அது மிக சிறப்பு.
இந்த கருத்தின் அடிப்படையில் காமராஜரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம். ஜவஹர்லால் நேரு இருந்த சமயத்தில் காங்கிரஸில் வந்து காமராஜர் பிரதம மந்திரியாக பதவி ஏற்றுக்க சொன்னாங்க. அவர் அதை மறுத்துட்டார். அதுக்கு காரணம் தனக்கு ஆங்கிலமும் வராது, இந்தியும் வராது. ஆனால் நாட்டை ஆள போகிறவர் ஆங்கிலத்துலேயும் வல்லவராக இருக்கணும், இந்தியிலையும் வல்லவராக இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அவர்களெல்லாம் முன்னேற்றி அவர்களெல்லாம் மன்னராக்கிறதுக்காக தான் அவருக்கு கிங் மேக்கர்னு பேர். இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். இந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வில்லுப்பாட்டு பாடிய அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பேச்சு போட்டியில் கலந்த அத்தனை குழந்தைகளுக்கும் என்னோட பாராட்டுக்கள். இதை மாதிரி மேலும் மேலும் நீங்கள் எல்லாரும் முன்னேறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மூன்றாம் பரிசு கீர்த்தனா 10ஆம் வகுப்பு.